கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க. உண்மையிலே அமிர்தத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா இல்லையா? அது மட்டும் இல்ல, சுறாபானம் சோமபானம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. டேய் 10,000 பிசி என்னடா தேடுற? என்னதான்டா தேடுற? அமிர்தத்தை தான். அமிர்தத்தை இங்க போய் தேடிட்டு இருக்க? இங்கேயும் இருக்கலாம், இல்லாமே போகலாம். புரியலடா, குழப்பாத. புரிய வைக்கிறேன். கிடைச்சிருச்சு. டேய் நீ வீடு விடா போய் ஃபெனாயில் விக்கிறவன் கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் இது பினாயில கல்லுப்பா. நம்ம நட்பை பலப்படுத்துறதுக்காக நான் உனக்கு கொடுக்கிற கல்லு பார்ட்டி புடி. நண்பா, என் மேல உனக்கு இவ்வளவு அன்பா? எனக்கா நீ அதை வாங்கி வச்ச? எந்த இழிச்சவாய மறைச்சு வச்சானோ அவனாச்சும் பாக்கிறதுக்குள்ளவா நாட்டையே போட்டு ரைஸ் எஸ்கேப் ஆயிடுவோம். ஆடா பாவி, இது வேற யாருதோவா? ஊருக்குள்ள தண்ணி அடிக்க கூடாதுன்றது ஐயாவோட உத்தரவு. அதுக்கு பயந்துகிட்டு எவனாச்சும் மறைச்சு வச்சு சாயங்காலமா சாப்பிடலான்னு வச்சிருப்பான். உனக்கு இன்னைக்கு 4 பாட்டில் கிடைச்சிருக்கு. ஏய், நம்ம ஆட்டைய போடுறது ஒரிஜினல் ஓனருக்கு தெரிஞ்சது நமக்கு டின்னி கட்டிட்டு போறோம்டா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது வேப்ப. நிறுத்தலே, சுதியை ஏத்தலே. ஸ்டாப். ஒன் கொஸ்டின், இது அடிச்சா என்ன ஆகும்? அடிச்சு பாருல, சொர்க்கமே பக்கத்துல வரும். அப்ப எப்ப போகும்? மப்பு இறங்கும் போது தன்னால கொஞ்சம் கொஞ்சமா அதுவே போயிரும். ஏய், 2 பாட்டில் கொடுத்திருக்க, அடிச்சு நட்டுக்க போறேன்டா. நட்டுக்குச்சுன்னா நான் புடுங்கிக்கிறேனே, ஒன்னாகாது குடி. ஐயோ, எனக்கு மப்பு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரப்சரும் இன்க்ரீஸ் ஆகுமேடா. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எரிடி குடி. ஏய், அடிக்க வேண்டாம். ஏன் வாந்தி அடிக்கிற? ஏய், நான் பாட்ட ஸ்டார்ட் பண்ணல. என்ன பாட்டு? கண்ணதாசக்கார குடி பேரை சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. வா, தள்ளி விடாதீங்கடா, எழுதுறோம்டா. ஆனா எழுத எரிமலையா போகி எந்திரிச்சிருவோம்டா. நீங்க தான் என்ன தள்ளி விட்டதா? என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி விடுவீங்கடா? டேய், ஏன்டா பின்னாடி இருந்து தள்ளுறீங்க? ஆம்பளைங்க முன்னாடி இருந்து தள்ளுங்கடா. டேய், என்னடா முறைகிற? பெரிய மிருகம் ஹீரோ நினைப்பா? நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வேட்டிய தொடர்ந்து மாதிரி தூக்கிட்டா நீ ராஜ்கிற நினைப்பா? ஏய், என்னடா லுக்குறீங்க? மரியாதையா ஆம்பளைங்களா இருந்தா மோதி பாருங்கடா. அது ஓகே, உங்களை மறைச்சு விட்டுறேன். டேய், என்ன அழகா தூக்கி கார்ல போட்டு ஃபேக்டரி வீட்ல டிராப் பண்ணுங்கடா. பண்ண போறோம். கரெக்டான டயத்துக்கு சோறு போட மாட்டேங்கானுங்களே இந்த வீட்டுல. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். உன்னை ஒரு நாள் ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன் பாரு. சக்தி எங்க? சக்தினா ரூம்ல இருக்காங்க. அவன் சாப்பிட வரலையா? போய் கூட்டு வா போ. சக்தினா ஐயா சாப்பிட கூப்பிடுறாரு. வாங்க அண்ணா, வாங்க. வாயா, வா, இலை போட. இன்னைக்கு யார் சமையல்? திவ்யாக்கா சமையல் தான். பிரமாதம் பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. ஏன் பேசாம இலையோட அப்படியே மடிச்சு பீடாம போட்டுற வேண்டியதானே? மெதுவா மெதுவா, தொண்டையில போய் அடைச்சிக்க போகுது. மறுபடியும் உனக்கு மரம் தாண்டி. என்னரு பொறுப்பெல்லாம் மருமகிட்ட கொடுத்து நீ ஒதுங்கி நிக்கிற? நான் கூட என்னமோ நினைச்சேன்,
ரியலி ஃபேண்டாஸ்டிக். திவ்யாக்கா சமையல் சும்மா அசத்திட்டீங்க போங்க. சமையல் சூப்பரே சூப்பர். நான் மட்டும் என்னைக்காச்சும் சுயமா சம்பாரிச்சேனா சமையல் செய்த இந்த கைக்கு ஒரு மோதிரத்தை போட்டுருவேன். உன்னால கோலம் கூட போட முடியாது, இவரு கோல்டு போடுறாராம். ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க பெருசா ஒண்ணும் இல்ல, வயிறு சரியில்லை. ஏன் அவனா டாக்டர் வர சொல்லிட்டா? இல்லையா, ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும். சரியா ரெஸ்ட் போயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆத்தா கையில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா. சக்தி கொடுத்தது சொல். சத்யனா, நீ வெறும் வயிறோட இருக்க கூடாதுன்னு திவ்யாக்கா பால் கொடுத்து அமிச்சது. கை சுடுது. இந்த சக்தியனா எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. சும்மா கூச்சப்படாம குடிங்க. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. குடிச்சா குடிங்க, குடிக்காட்டினா போங்க. இல்ல இது திவ்யாக்கா மோதிரம். இது எப்படி உன்கிட்ட? அன்னைக்கு விளையாடும் போது எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு திவ்யாக்கா என்கிட்ட பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துச்சு. அதுவும் மறந்துருச்சு. நானும் கொடுக்கணும்னு மறந்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? திவ்யா, சாரி. என் மேல உள்ள கோவத்துல தான் நீ இந்த மோதிரத்தை கட்டி வச்சுன்னு தப்பு நினைச்சிட்டேன் திவ்யா. சாரி. மோதிரம் பத்திரமா இருக்கட்டும்னு நீ இதை வசந்தி கிட்ட கொடுத்திருக்க. அதை தெரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டேன். ஒன் செகண்ட், சாரி திவ்யா. ஆஹா, இன்னைக்கு குமுறு கஞ்சிதான் போல இருக்கு. பார்வையே சரியில்லையே. வாங்க அண்ணாச்சின்னு வேற சொல்றாங்க. வணக்கம் வணக்கம். சக்தி தம்பியை தேடி வீட்டுக்கு போனோம். தம்பி வீட்டுல இல்லன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணாச்சி அண்ணாச்சின்றாங்களே. ஒருவேளை நம்ம அண்ணாச்சின்றாங்களே. ஒருவேளை நம்ம அண்ணாச்சி மாதிரி பிட்ட போடுறானுங்களோ. அப்போ சக்தி இல்லைன்னா என்ன தெரிஞ்சு வருவீங்க, அப்படித்தானே? அண்ணாச்சி கோச்சுக்க கூடாது. சக்தி தம்பி ஐயாவோட பிள்ளை.
ஏதாவது ஒண்ணுன்னா சக்தி தம்பிட்ட போறது தானே முறை. சரி சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு பெண்டா வரானுங்க. ஒருவேளை இவனுக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்குமோ, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? மிஸ்டேக். அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, இங்கிலீஷ்ல ஒரு கடுதாசி வந்திருக்கு, அதை கொஞ்சம் படிச்சு படிச்சு காட்டணும். மாட்டுனடா. அது ஒண்ணு இல்ல, டீ கையில பட்டுச்சு, சுட்டுடுச்சா அதான். சுடுண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில தீ வைக்க போறானுங்க, அப்ப தெரியும் டீ. ஆமா, குயில 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான், அவனுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? ஆடா நீங்க வேற தம்பி, ஊருக்குள்ளேயே சக்தி தம்பிக்கு அடுத்தபடியா இங்கிலீஷ நல்லா பேசக்கூடிய ஆளு குயில அண்ணாச்சி. அதுவும் பாருங்க, அண்ணாச்சி தண்ணி போட்டாருனா பேசுவாரு பாருங்க இங்கிலீஷ். என்னமா இங்கிலீஷ் பேசுவார் தெரியுங்களா? அது என்னவோ அடிக்கடி சொல்லுவீங்களே, அதை சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணாச்சி. தம்பியும் கேட்டுக்கிட்டு மூக்கு மேல விரல வைக்கட்டும். சொல்லு. அல்லேலூயா. என்னது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிசாஸ் தலையா, எங்கேயோ சர்ச் வாசல்ல பிச்சை எடுக்கும் போது ஓவர்லாப்பான சவுண்ட கேட்டு அடிச்சு விடுறியா? ஐயோ, சூப்பரா குயில் இங்கிலீஷ் பேசுவாரு. அந்த லெட்டரை கொடுங்க, சூப்பரா படிச்சு காட்டுவாரு. இந்தாங்க அண்ணாச்சி, படிச்சு சொல்லுங்க. இவன் எதிர்க்க படிச்சு காமிக்க சொல்றாங்களே, இவன் செத்த பின்னாடி சுடுகாடு வரைக்கும் வந்து கேவலப்படுத்துவானே, என்னத்த பண்றது? உனக்கு பேருதான் குயிலே தவிர நீ சிங்கம்ல சிலிந்து. படிச்சு காட்டுச்செல்லாம். Conan the Destroyer, Dialamo, 36 Chamber of Shaolin, Sholo Jaws, Jack and Jill, Bull and the Jill, Armor of God, and the Rock, Jackie Chan, Pushy Pushy Cat. Under the bell, 10 Commandments, Ben Hur, Country Brew. என்ன அண்ணாச்சி போட்டிருக்கு? கடுதாசில என்ன போட்டிருக்கு? சொல்லுங்க அண்ணாச்சி. தேவராஜ், சண்முகம், மாசானம், துர்கானம். முடிங்க. என்ன போட்டிருக்கு அண்ணாச்சி? சொல்லுங்க அண்ணாச்சி, என்ன போட்டிருக்கு? உங்களெல்லாம் நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்லிக்கிறது நான் பெருமைப்படுறேன்ல. ஏன் அண்ணாச்சி? நீங்க அண்ணன் தம்பி 4 பேரும் ஒத்துமையா இருக்கிறது கவர்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சிருக்குல. என்ன அண்ணாச்சி, என்ன சொல்றீங்க? அட ஆமால, நீங்க அண்ணன் தம்பிங்க 4 பேரும் கூட்டு குடும்பமா ஒத்துமையா இருக்கிறத பார்த்து கவர்மெண்ட் பெருமைப்படுதாம்ல. அதனால உங்க ஒத்துமைய பாராட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு அவார்டும் தலைக்கு 50,000 ரூபாய் ரொக்க பணமும் தர போறாங்களா? வெய்யாலும் அண்ணாச்சி. அட ஆமால, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அந்த கடிதாசில கீழே இருந்து 4வது வரியில போட்டிருக்கான் பாரு. இன்னும்
இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மாட்டி விடுறேன். இதே 4 பேர் செருப்பு பிஏபி அடி போறாங்க. எப்ப பணம் தருவாங்களா? அந்த கடிதாசியில 3வது வரிய பாருல, எப்ப பணம் தருவாங்கன்னு அடுத்த கடிதாசியில சொல்லுவாங்களாம். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்க சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என் கையில என்ன இருக்கு சண்முகம்? அந்த கடிதாசில என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சு சொன்னேன், அவ்வளவுதான். எப்படியோ ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம் அண்ணாச்சி. வாங்க வாங்க. அண்ணனுங்களா? ஏய், இங்க இப்ப வாங்க. எதுக்கு கூப்பிடுற? இரு அண்ணே, உங்களை தான். இங்க வாங்க அண்ணே. சக்தி வரான் பாருங்க. உங்க கையில வச்சிருக்க கவரை அவன்கிட்ட கொடுத்து அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிக்க சொல்லி அவன்கிட்ட அர்த்தம் கேளுங்க. அவன் கரெக்டா சொல்லுவான். டேய் சக்தி, வாங்கி என்ன படிச்சு சொல்டா உங்களுக்கு. சக்தி வேணாம் சக்தி, நான் படிச்சுட்டேன். படிச்சு நான் சொல்லிட்டேன். கொடுங்க. சக்தி வேணாம் சக்தி, நான் தெளிவா படிச்சு சொல்லிட்டேன். என்ன தம்பி போட்டிருக்கு? அண்ணே, நீங்க பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கிருக்கீங்க? ஆமா, வாங்கியிருந்தோம். அத கட்ட சொல்லி இதுல இருக்கு. கட்டலனா ஜப்தி பண்ணுவாங்களா? என்னப்பா? தம்பி கொஞ்சம் அப்படி போறீங்களா? எதுக்குண்ணே? கொஞ்சம் போங்க தம்பி. நம்ம ஆளுகிட்ட சொல்லி ஒரு 50 மூட்டை உப்பு கொண்டு வர சொல்லி எல்லா தோப்புலையும் கொட்ட சொல்லு. சரிங்க. வேற எல்லா பிஞ்சும் அப்படியே உதிர்ந்துகிட்டே இருக்கு. வணக்கம் ஜோசியரே. ஐயா கையோட கூட்டி வர சொன்னான்னு சொன்னாங்க. ஆமாங்க ஆமாங்க. நம்ம பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பாத்தீங்களா? பாத்தேயா? என்ன சொல்லுது? பையன் ஜாதகத்துல குரு உச்சமா இருக்க காரணத்தினால அவருக்கு அமைய போற தாரம் வாழ்க்கையில சீரும் சிறப்புமா ஒத்துமையா இருக்குன்னு சொல்லுது. அப்ப எல்லா பொருத்தமும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுது. அந்த படைச்ச பிரம்மாவே பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பிரமாதமா இருக்கதா சொல்றாரு. சந்தோஷயா சந்தோஷயா. அப்படின்னா உப்பு தம்பாலத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுது. நாளைக்கு மூர்த்த நாள், நாளை மறுநாள் மூர்த்த நாள். இதை விட்டு என்ன 2 மாசம் கழிச்சு தான் நல்ல நாளே வருது. என்ன ஜோசி இப்படி சொல்லுதீங்க? இதுக்கு நடுவுல நல்ல நாள் எதுவும் இல்லையா? 2 நாளுக்குள்ள பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 மாசம் கழிச்சு பண்ணாத்தே பையனுடைய ஜாதகத்திலயும் பொண்ணுடைய ஜாதகத்திலயும் குருபலம் வருதுயா. இதை விட்டா வேற வாய்ப்பே இல்ல. என்ன இப்படி இல்லாம அப்படி இல்லாம சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதான் ஜோசி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பெருசா பண்ண போறோம்? உப்பு தாம்பாளம் தானே, நாளைக்கே மாத்திர வேண்டியதானே. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயா, அனுப்பிச்சுட்டு வா. ஹலோ. சந்திர, நான் தான்ல வேலை பேசுறேன். சொல்லுவேல, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் இருக்கட்டும். முதல்ல நீ எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். அங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கய்யா. ஒரு முக்கியமான விஷயம், அதான் சந்திர போன் போட்டேன். சொல்லுவேல. இப்ப நம்ம ஜோசியரை கூப்பிட்டு பேசணும்ல. அவ என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு இல்ல நாளை மறுநாளைக்குள்ள ஒப்புக்கு தம்பாலம் வச்சுக்கோ. அதை விட்டா 2 மாசத்துக்கு நாள் நல்லா இல்லன்னு சொல்றாவோ. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ற? நாள் நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்றாவ. வேற என்ன பண்றது? அவர் நம்ம குடும்ப ஜோசியரு. அவர் வார்த்தையை மீறி நாம எதுவுமே செய்ய மாட்டோம்ல. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? 2 நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்னு சொல்றியா? வேற என்ன பண்றதுல? 2 மாசம் தள்ளி போட வேண்டாம்னு பாக்கேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதையும் கையோட கையா முடிச்சிடணும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, தங்கச்சி கூப்பிட்டு ராத்திரியே புறப்பட்டுரு. சரி வேலு. மத்ததெல்லாம் நேரா பேசிக்கலாம்ல. போன வச்சுட்டுமா? சரி வேலு, நான் கிளம்பும்போது போன் பண்றேன். சரில சரில. பை.